வணக்கம். தமிழர்களின் ஆன்மீக மற்றும் பண்பாட்டு மரபுல மிக முக்கியமான இடத்தை பெற்றது சைவ சமயம். சைவ மரபை வளர்த்ததுல மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகியோரின் பங்கு மிக பெரியது. மாணிக்கவாசகரும் நால்வரில் ஒருவராக போற்றப்படுகிறார். ஆனால் அவர் பாடிய திருவாசகம் தேவார பதிகங்கள் கீழே வராது. அது 8ஆம் திருமுறையாக அமைந்துள்ளது. எனவே தேவார மூவரால் பாடப்பெற்ற சிவத்தலங்களே பாடல் பெற்ற தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த பாடல் பெற்ற தலங்கள் இன்று வரை சைவ மரபின் பெரும் ஆன்மீக பொக்கிஷங்களாக விளங்குகின்றன. தேவார பதிகங்களால் பாடப்பெற்ற இந்த சிவத்தலங்கள் சுமார் 1000 முதல் 2000 ஆண்டுகள் வரை பழமையானவை. பாடல் பெற்ற தலங்கள் மொத்தம் 276 உள்ளன. வரலாற்று ரீதியாக அவை 7 முக்கியமான நாடுகள் அல்லது மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதிகமான தலங்கள் சோழ நாட்டில் தான் அமைந்துள்ளது. காவிரியின் தென்கரையில 128 தலங்களும், காவிரியின் வடகரையில 63 தலங்களும் இருக்குது. அடுத்து தொண்டை நாட்டில் 32 தலங்களும், நடுநாட்டில் 22 தலங்களும், பாண்டிய நாட்டில் 14 தலங்களும், கொங்கு நாட்டில் 7 தலங்களும் உள்ளன. தமிழகத்திற்கு வெளியிலும் 10 பாடல் பெற்ற தலங்கள் உள்ளன. சோழ நாடு பாடல் பெற்ற சிவத்தலங்கள் அதிகம் அமைந்துள்ள ஒரு பகுதி. காவிரியின் தென்கரையில் உள்ள முக்கியமான தலங்கள்ல திருவாரூர் தியாகராஜர் திருக்கோயில், கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வர் திருக்கோயில், திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி திருக்கோயில், திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயில் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. காவிரியின் வடகரையில் உள்ள முக்கியமான தலங்கள்ல சிதம்பரம் தில்லை நடராஜர் திருக்கோயில், சீர்காழி பிரம்மபுரீஸ்வர் திருக்கோயில், வைத்தீஸ்வரன் திருக்கோயில் ஆகியவை சிறப்புடையவை. சிதம்பரம் ஆகாய தலமாகவும், சீர்காழி திருஞான சம்பந்தர் அவதரித்த தலமாகவும் விளங்குகிறது. தொண்டை நாட்டில் 32 தலங்கள் உள்ளன. அதுல ரொம்ப முக்கியமானவை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோயில், திருமான்மையூர் மருந்தீஸ்வர் திருக்கோயில், காஞ்சிபுரம் ஏகம்பரேஸ்வரர் திருக்கோயில். அடுத்து நடுநாட்டில் 22 தலங்கள் உள்ளன. இதுல மிகவும் முக்கியமானது திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயில். இது நெருப்பு தலமாக விளங்குகிறது. மேலும் திருவதிகை வீரட்டானேஸ்வர் திருக்கோயில் அப்பர் பெருமானின் சூளை நோய் நீக்கிய தலமாக குறிப்பிடப்படுகிறது. அடுத்து பாண்டிய நாட்டில் 14 தலங்கள் உள்ளன. இதுல மிகவும் முக்கியமானவை மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருக்கோயில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயில் மற்றும் திருநெல்வேலி நெல்லையப்பர் திருக்கோயில் ஆகியவை. இதுல ராமேஸ்வரம் ஜோதிர்லிங்க தலமாக உள்ளது. மேற்கு தமிழகத்தின் கொங்கு நாட்டுல 7 தலங்கள் உள்ளன. அதுல ரொம்ப முக்கியமானவை பவானி சங்கமேஸ்வர் திருக்கோயில், திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில், அப்புறம் பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோயில் ஆகியவை. பாடல் பெற்ற தலங்களின் சிறப்பு தமிழக எல்லைகளை தாண்டியும் காணப்படுகிறது. வெளி மாநிலங்கள்ல 7 தலங்களும், இந்தியாவுக்கு வெளியே 3 தலங்களும் அமைஞ்சிருக்கு. இதுல கேரளாவில் திருவஞ்சிக்குளம், கர்நாடகாவில் கோகர்ணம், ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீசைலம் மற்றும் காளஹஸ்தீஸ்வரர், அப்புறம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் 3 தலங்கள் அமைஞ்சிருக்கு. இந்தியாவுக்கு வெளியில இலங்கையில் 2 தலங்களும், சீனா திபெத் எல்லையில் திருக்கைலாயமும் அமைஞ்சிருக்கு. இந்த 276 தலங்களை ஒரே பயணத்தில் தரிசிப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. அதனால இவற்றை மாவட்டம் வாரியாக பிரித்து பயணம் செய்யலாம். நம்ம மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி பகுதியில் 54 கோயில்களும், தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் பகுதியில் 48 கோயில்களும், திருவாரூர் மற்றும் நன்னிலம் பகுதியில் 53 கோயிலும் இருக்குது. இந்த சிறப்பு வாய்ந்த கோயில்களை மாவட்ட வாரியா தேர்ந்தெடுத்து தரிசனம் செய்யலாம். காலை 6 மணி முதல் 11 மணி வரை சிறிய கிராமப்புற கோயில்களையும், மதிய நேரத்தில் ஓய்விற்கும், அதுக்கு பிறகு சாயங்கால வேளையில் பெரிய கோயில்களை தரிசிப்பதற்கு பயன்படுத்தலாம். 276 பாடல் பெற்ற தலங்கள் என்பது வெறும் கோயில்களின் பட்டியல் அல்ல. அவை தமிழ் சைவ சமயத்தின் வரலாறு, தேவார மூவரின் பக்தி, பழமையான கோயில்களின் மரபு, கலை மற்றும் கட்டிடக்கலையின் அடையாளங்கள். ஒவ்வொரு திருத்தலத்திற்கும் தனித்த வரலாறு உள்ளது. ஒவ்வொரு பதிகத்திற்கும் தனித்த ஆன்மீக சிறப்பு உள்ளது. பாடல் பெற்ற 276 தலங்களின் சிறப்புகளை தொடர்ந்து அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த ஆன்மீக பயணத்தில் எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.